Praise the Lord. Hallelujah. God is good. You're most welcome to the Corner of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 25th April, Saturday, சனிக்கிழமை. கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சரி, நாம் கொலோசியர் நிருபத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கான வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். Colossians chapter 1 verse 13. நான் சொன்னேன், கொலோசியர் திருச்சபை கள்ள போதனைகள் அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. They had false teaching and suffering, so Paul was trying to encourage them, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வசனங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் பார்ப்போமா? Colossians 1:13 1:13. He has delivered us from the power of the darkness and conveyed us into the kingdom of the Son of His love. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகள் கவனிங்க. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். He delivered from the darkness. பாவத்திலிருந்து, பிசாசின் காரியங்களிலிருந்து, தப்பான வழிகளிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை பண்ணி நம்மை காப்பாற்றினாராம். அவர்தான் சொல்றார். ஆமா தானே? இருளின் அந்தகாரம் பிசாசினுடைய பிடியிலிருந்து, வழிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரு. எப்படி விடுதலையாக்கினாரு? தமது அன்பின் குமாரனுடைய, இயேசு கிறிஸ்து தான் அந்த சன் ஆஃப் காட், ஆண்டவருடைய மகனாக வந்தாரு. அவருடைய குமாரனின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவை ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் விடுதலை பெற்றவர்களாக, அவர் மூலம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் வருகிறோமா? ஹல்லேலூயா. What a wonderful message Paul is trying to say us. You're not an ordinary man. You're saved by the grace of God. ஆண்டவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நீ விடுதலையாக்கப்பட்ட, you're redeemed by the power of the Lord Jesus Christ. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பலகீனங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். முடியாதுன்னு நினைக்காதீங்க. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கைன்னு முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை. Everything is possible for my God. You just believe and trust. நம்புங்க. Everything is possible. என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று நம்பி ஒப்பு கொடுங்க. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நான் தொட்டா போதும் என்று நினைத்தாலே அந்த மகளை போல விசுவாசிங்க. நாம் சாதாரணமாக ரட்சிக்கப்படவில்லை. அது உணருங்க. அது புரிந்து கொள்ள வேண்டும். இருளின் அந்தகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய, அவருடைய குமாரனாக இயேசு, அன்பினா அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார். அந்த அன்பின் மூலம் ராஜ்யத்துக்குள், அவருடைய behind his kingdom, அருமையான அவர் ராஜ்யத்துக்குள்ளே as into the kingdom of the son of his love. Hallelujah. அவர் அன்புக்குள்ளே, அவர் ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுங்க அருமையான சகோதரனே, சகோதரியே. கர்த்தருடைய அன்பிலே நீங்கள் ருசித்தவர்களாக, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பாக மாற வேண்டும். அப்ப மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை உங்களிடத்திலே பார்க்க வேண்டும். When people see you, they must see Christ in you. Yes, that's expectation from our Lord. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில், நம்ம எல்லாரிடத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்க வேண்டும். மாறாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழலையே நாம் நினைத்து கொண்டில்லாதபடி we have to overcome. That's why Paul is encouraging. நீ அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிட்ட. Already the Lord is delivered us from all the darkness. So dear brother and sister, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் தேவரே கூட இருக்கிறீர், நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி விசுவாசத்துக்குள்ளே வழி நடத்துங்க. இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அது ஆண்டவராகிய இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே விடுதலையாகி அவருக்குள்ள வாழ்கின்ற அந்த ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். Take care and God bless.